ஹாய்ங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனோட கனவு. அந்த கனவுல என்னலாம் இருந்துச்சுன்னு பார்ப்போமா? இப்படி 5 மணிக்கெல்லாம் ஏந்திச்சு கிளம்பிட்டு, மெட்ரோ புடிச்சுட்டு எங்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஏர்போர்ட்டுக்கு தான் போறேன். ஒரு வழியா 8 மணி ஃப்ளைட்டுக்கு 7 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். இண்டிகோ வேற புக் பண்ணேனா, எங்க கடைசி நேரத்தில கேன்சல் ஆயிருமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேளை கேன்சல் பண்ணல. ஒரு வழியா 7:30 மணிக்கு செக்இன்லாம் முடிச்சுட்டு, போர்ன் ஆனதுக்கப்புறம் தான் ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. எங்க போறேன்னு சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கே அடுத்து தெரிஞ்சிரும். இப்படி ஆஃபீஸுக்கு கூட டைமுக்கு போகாதண்ணா, இதுக்காச்சும் டைமுக்கு போகணும்னு நெனச்சேன். அப்பயும் டைமுக்கு போகல. விண்டோ சீட்ட புக் பண்ணி, இந்த அழக ரசிச்சுட்டு இருக்கும்போது தான் யோசிச்சேன். ரிட்டர்ன் ஃப்ளைட்டு கேன்சல் ஆனா எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு வார்த்தையே வரல. டைம் பார்த்தா 12 ஆச்சு. டெல்லிக்கும் வந்துட்டேன். ஆல்ரெடி பசி வேற ரொம்ப இருந்துச்சா, ஸோ சாப்பிட்டுட்டு ரொம்ப தூரம் நடந்து 3 மெட்ரோ புடிச்சு, கால் வலி வந்து கடைசியா வந்த இடம் தான் சரோஜினி மார்க்கெட். 12 மணிக்கு டெல்லி வந்து 4 மணிக்கு இங்கே வந்தேன்னா எவ்வளோ கடுப்பாக இருந்திருக்கும். சரி, எல்லாரும் ஹைப் பண்ண இந்த மார்க்கெட்டில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு சீக்கிரம் போகணுன்னு வேகமாக பர்ச்சேஸ் பண்ண போனேன். இங்கே இருக்க கூட்டத்தெல்லாம் பார்த்தா 1 ஹவரில் பர்ச்சேஸ் பண்ண முடியாது போல் நினச்சிட்டு வீடியோ பார்த்துட்டு ஷார்ட்லிஸ்ட் பண்ண அந்தந்த கடைக்கு மட்டும் போகலான்னு முடிவு பண்ணேன். நான் போகிற இடத்துல ரொம்ப குளிருன்னு சொன்னாங்க. ஸோ ஜாக்கெட், ஸ்கார்ஃப் அப்புறம் க்ளவுஸ் வாங்குறதுக்காக அந்த கடைக்கு போனேன். ஜாக்கெட் வாங்குறதுக்காக இந்த கடைக்குள்ளே போனேன். 600லேருந்து ப்ரைஸ் ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆச்சு. குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா, ஒரு உல்லன் டைப் ஆஃப் மெட்டீரியல் மாரி குடுத்துருந்தாங்க. நம்மள வார்மா வச்சுக்கிறதுக்காக. நான் போட்டும் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஜிப்போட குவாலிட்டி இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே தான். இங்க 600லேருந்து 2000, 3000 வரைக்குமே ரேஞ்ச் போச்சு. ப்ரைஸ் ஏற ஏற அதோட திக்னஸும் ரொம்ப அதிகமாச்சு. இது எக்ஸ்பெக்டட் தான். இங்க எல்லா டைப் ஆஃப் கிளாத்துமே இருந்துச்சு. நீங்க கேஷுவல்ஸ் பார்க்குறீங்கன்னா, அது கூட நீங்க வாங்கிக்கலாம் ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு. அண்ட் டெல்லியில நார்மலாவே ரொம்ப குளிர் அதிகமா தான் இருக்கும் போல. அதனால எல்லாரும் ஹூடி, ஜர்க்கின் அண்ட் திக்கான கிளாத்ஸ் தான் வியர் பண்ணிட்டு இருந்தாங்க. அத பத்திலாம் எதுவுமே தெரியாம நான் எப்படி போனேன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் வியர் போட்டுட்டு போனேன். கொஞ்சம் தில் அதிகமா தான் இருந்தது. இங்க ஹூடியோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா, 400லேருந்து 600 வரைக்குமே இருந்துச்சு. இன்கேஸ் இஃப் யூ வாண்டட் டூ பை பெட்டர் சாய்ஸ். இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பெஷலா வச்சிருந்தாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியில இருந்துச்சு. பட் பிரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் 1500லேருந்து 3000 வரைக்குமே இருந்துச்சு. நீங்க இது வாங்குறதுனாலுமே வாங்கலாம். பட் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்ல ஒரு 800க்கு தான் வாங்குன மாரி இருந்தது. பட் அதுவே எனக்கு கொஞ்சம் ஓகேவா தான் இருந்தது. பட் இன்கேஸ் நீங்க இது வாங்கியிருந்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அந்த பிளேஸ்ல பெட்டரா இருக்கும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஆயிடுச்சு. திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கேப் புக் பண்ணி தான் வந்தேன். 1 ஹவர்ல அதே மாரி காஷ்மீர் கேட் வந்துட்டேன். டைம் வந்து 8 ஆயிடுச்சு. மெட்ரோ பிளான் இருந்தது. ஆனா நான் அதுக்கு போல. பட்டது போதும். ஸோ நான் பஸ் புக் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:45. ஆனா பஸ்ஸோட எஸ்டிமேட்டட் டைம் வந்து 9:15ன்னு காமிச்சுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ஃபுட் சாப்பிட போனேன். என்ன ஃபுட் சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலு பரோட்டா அண்ட் தால் வித் ரைஸ். சொல்ல வார்த்தையே இல்ல. அவ்வளோ நல்லா இருந்தது. நான் பஸ் புக் பண்ண டைம் வந்து கொஞ்சம் மிட் தான். பிகாஸ் எனக்கு என்னை பத்தி தெரியும். நான் எப்படி லேட் பண்ணுவேன்னு. ஏன்னா 1 ஹவருக்கு ஷாப்பிங் பிளான் பண்ணிட்டு 3 ஹார்ஸ் ஆகிடுச்சு. அந்த 3 ஹார்ஸ் முடிச்சுட்டு ஒரு டீ சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. ஓகே. பஸ் வந்துருச்சுன்னு கால் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் எங்க போறேன்றத பார்ப்போம். பாய்.